தாருல் ஹிக்மா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாக 2024 ஆண்டு உம்ராவுக்கான அழைப்புதல் இது. இறை இல்லம் நோக்கி ஒரு ஈமானிய பயணம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு மாதமும் நமது நிறுவனத்தின் சார்பாக சென்னை, திருவனந்தபுரம், கொச்சின் ஆகிய விமான நிலையத்தின் வழியாக உம்ரா பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. வரலாறு உருவான இடத்தில் நின்று வரலாற்றை அறிந்து கொள்ளும் சிறந்த வழிகாட்டுதலுடனும் ஈமானை மெருகூட்டும் மார்க்க உபதேசங்களோடு மக்கா, மதீனா, தாயிஃப், பத்ர் உட்பட 50ற்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்கள் அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச்சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நமது இறை இல்ல கனவுகள் நனவாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சிராஜ் பாய், நீங்க ராஜபாளையத்துல இருந்து இந்த ஜூலை மாதம் நம்முடைய தாருல் ஹிக்மா நிறுவனத்தின் சார்பாக உம்ரா வந்திருந்தீங்க. நீங்களும் உங்க ஃபேமிலியோடு வந்திருந்தீங்க. எப்படி இருந்துச்சு நம்முடைய நிறுவனத்தினுடைய சேவை? அல்லாஹ்வோட உதவியை கொண்டு சிறப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடங்களும் மக்காவிலையும் மதீனாவிலையும் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை சிறப்பான முறையில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எடுத்துரைச்சு நல்ல ஒரு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரமிக்க ஒரு அடிப்படையில் கரெக்டாக சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது ரொம்ப 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 உணவுகள்லாம் எப்படி இருந்துச்சு? மன நிறைவாக இருக்குது. சாப்பாடு விஷயமும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு சிறப்பாக இருக்குது. இந்த மதீனாவிலையும் எந்த இதுவும் கிடையாது, மக்காவிலையும் எந்த இதுவும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நமக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நானும் என்னுடைய மனைவியும் வந்தோம் ராஜபாளையத்துலேருந்து. அவங்களும் ரொம்ப மன நிறைவாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹுவின் அருளால் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட மார்க்க அறிஞர்களினுடைய சுருக்கமான அவர்களினுடைய வரலாறில் இருக்கக்கூடிய முக்கியமான சில நிகழ்வுகளை மட்டும் நம்முடைய வாழ்வுக்காக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் இஸ்லாமிய உலகின் மிகச்சிறந்த இமாமாக அறியப்படக்கூடிய இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களினுடைய ஆரம்பகால வாழ்க்கை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் தலையில் வைத்து கொண்டாடப்படக்கூடிய இமாம் அவர்கள் எப்படி யாரால் உருவாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் காண இருக்கிறோம். இமாம் அவர்களினுடைய சிறு பிராயத்திலேயே தந்தையை இழந்த ஒரு அனாதையாக பிறந்தார்கள். இன்றைய பலஸ்தீனில் தான் இமாம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் வயிற்றிலே இருக்கும் பொழுதே தந்தையை இழந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நேரடி குடும்பத்தை சார்ந்தவர்கள், அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய நபிகளாரினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இமாம் அவர்களுக்கு அவர்களினுடைய தாய்க்கு இவர்கள் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான். திருமணமான சில நாட்களிலேயே குழந்தை தரிக்குகிறது. இமாம் அவர்களினுடைய தந்தை மரணிக்குகிறார். இமாம் அவர்கள் பிறக்குகிறார்கள். அன்றைய கல்வியினுடைய கேந்திரமாக அறியப்பட்டது மக்கா, மதீனா என்ற இந்த பகுதிகள் தான் அன்றைக்கு கல்விக்கான கேந்திரங்களாக அறியப்பட்டது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரிய இமாமாக மதீனாவில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இமாம் அவர்களினுடைய தாய்க்கு ஒரு பெரிய ஆசை, தன்னுடைய மகனை எப்படியாகினும் இமாம் மாலிக்கிடத்திலே மண்டியிட்டு பாடம் கற்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் வறுமையினுடைய கோர பிடிகள், எந்த சொந்த பந்தமும் இல்லாமல் பலஸ்தீனிலிருந்து தனியாக சிறு குழந்தையாக இருந்த பொழுதே இமாம் ஷாஃபியை அவர்களினுடைய தாயார் மக்காவிற்கு அழைத்து வந்து விடுவார்கள். மக்காவில் தான் அவர் குர்ஆனை மனனம் செய்கிறார். லுகத் என்று சொல்லக்கூடிய மொழி ரீதியான கல்வியை கற்றுக்கொள்கிறார். இமாம் அவர்கள் பின்னால் பெரிய மார்க்க அறிஞர். இன்றைக்கும் கூட ஒரு சட்டத்தில் விளக்கம் தேவை என்று சொன்னால் இமாம் ஷாஃபியினுடைய கருத்து என்ன என்று தான் நாம் பார்ப்போம்.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய விளக்கம் தன்னகரற்ற ஒரு விளக்கமாக இருக்கும். கோடான கோடி மக்கள் இன்றைக்கு உலகளாவிய அளவில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்களை தங்களினுடைய வழிகாட்டியாக இமாமாக ஏற்று நடக்கக்கூடிய அளவிற்கு அவர்களினுடைய அறிவினுடைய களம் என்பது மிக விசாலமானது. பாரம்ப கல்வியை மக்காவிலே கற்றுக்கொள்கிறார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த கஷ்ட நாட்களை பற்றி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நான் தந்தை இல்லாமல் வாழ்ந்தவன், பெரிய அளவிற்கு சொந்த பந்தங்கள் யாரும் எங்களுக்கு தெரியாது. காரணம், நான் பிறந்த தேசம் வேறு, கல்விக்காக என்னுடைய தாய் என்னோடு சேர்த்து வந்து விட்டார்கள். மக்காவில் நாங்கள் எல்லாம் ஒரு அகதிகள், நானும் என்னுடைய தாயார் மட்டும்தான் இருப்போம். பாடங்களை எழுதுவதற்கு நோட்டுகள் தேவை. ஹதீஸுகளை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அறிஞர்கள் நடத்தும் பொழுது அதை குறிப்பெடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? மாணவன் குறிப்பெடுக்க வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் குறிப்பெடுப்பதற்கு கூட என்னிடத்தில் நோட்டுகள் இல்லை, அப்பளவு வறுமை. அந்த நோட்டுகளை வாங்குவதற்கு கூட எங்களிடத்தில் காசு இல்லை. என்னுடைய தாயார் ஒவ்வொரு நாளும் அமைச்சர்களினுடைய அந்த அலுவலகங்களிலே போய் வெளியிலே காத்து நிற்பாள். அமைச்சர்களுக்கு மனுக்கள் வரும். மனுக்களினுடைய ஒரு பக்கம் எழுதப்பட்டிருக்கும், மறுபக்கம் காலியாக இருக்கும். படித்து முடித்ததற்கு பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுத்ததற்கு பிறகு அந்த மனுவை கசக்கி குப்பையில் எறிவார்கள். இது உலகத்தினுடைய யதார்த்தம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாயார் அமைச்சர்களினுடைய அலுவலகங்களிலே மக்காவிலே போய் நிற்பார். அமைச்சர்கள் எல்லாம் அவர்களினுடைய மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த மனுக்களை எல்லாம் கழிப்பார்கள், குப்பையில் எறிவார்கள் கசக்கி. என்னுடைய தாயார் அந்த குப்பையில் இருந்து அந்த மனுக்களை பிறக்கி வந்து அதை தாளாக சரி செய்து ஒவ்வொரு நாளும் மதரசாவிற்கு செல்லும் பொழுது என்னுடைய கையிலே கொடுத்து அனுப்புவாள். அதற்கு பின்னுள்ள பகுதியில் நான் என்னுடைய மதரசா குறிப்புகளை நான் எழுதி கொண்டிருந்தேன். என்னுடைய தாய்க்கு ஒரு நீண்ட ஆசை, எப்படியாகினும் இமாம் மாலிக்கிடத்திலே என்னுடைய மகனை நான் கற்க வைக்க வேண்டும். முஅத்தா இமாம் மாலிக் என்ற அந்த புத்தகத்தை இமாம் மாலிக்கிடத்திலேயே கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மக்காவினுடைய கல்வியை நிறைவு செய்துவிட்டு நான் மதீனாவிற்கு பயணப்பட்டேன். இமாம் மாலிக்கினுடைய கல்வி சபையில் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல நபர்களினுடைய சாட்சிகள் தேவை. இவரை சேர்த்துக்கிடுங்க, இவன் நல்ல பையன்தான் என்று பல பெரிய அறிஞர்கள் எல்லாம் சான்று கொடுத்தால்தான் அந்த பல்கலைக்கழகத்திற்கு செல்ல முடியும். ஆனால் அன்றைக்கு நான் ஒரு அனாதை, யாரும் இல்லாதவன். இமாம் மாலிக்கினுடைய பாடத்திற்கு சென்றால் பாடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. புதிய மாணவர்கள் யாரையும் இப்பொழுது சேர்ப்பதாக இல்லை என்று அறிவிப்பு செய்கிறார்கள். வாசலிலே நின்று கொண்டு இமாம் மாலிக்கு சொல்ல சொல்ல எழுதுவதற்கு பேப்பர் இல்லை, நோட்டுகள் இல்லை, பேனாக்கள் இல்லை. வறுமையினுடைய கோரப்பிடி, கஷ்டம். அப்படி என்னுடைய கைகளிலே நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் மனனமாகுவதற்காக எச்சை தொட்டு எழுதி கொண்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் இமாம் மாலிக் நான் நின்று செய்வதை பார்த்து என்னை கேலி அடிக்கிறாயா என்று என்னை பார்த்து கோபப்பட்ட பொழுது, இல்லை நான் மனனம் செய்து கொண்டிருக்கிறேன், சொல் பார்க்கலாம் நடந்த பாடங்களை எல்லாம் என்று சொன்ன பொழுது, நான் மனப்பாடமாக சொன்ன பொழுது அப்படி என்னை அவர்கள் பக்கத்திலேயே அதற்கு பிறகு அமர வைத்தார்கள். அதற்கு பிறகு நான் வளர்ந்ததெல்லாம் இமாம் மாலிக்கிடத்தில் தான். ஒரு கட்டத்தில் இமாம் மாலிக்கே சொல்லிவிடுவார்கள், இந்த இமாம் மாலிக்காகிய உலகம் என்னை மெச்சுகிறது, நான் அல்ல பெரிய அறிஞன், இதோ என்னுடைய மாணவன் ஷாஃபி தான் இப்பொழுது உலகத்திலேயே மகா பெரிய அறிஞர் என்பதாக இமாம் மாலிக்காலும் சான்று கொடுக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த இடத்திற்கு நான் வந்து நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு மிக முதன்மையான காரணம் என்னுடைய தாயினுடைய கஷ்டங்களும் வறுமையும் தான். அதனால் தான் அரபியில் சொல்வார்கள், ஆண்களே நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய பெண்கள் என்பவர்கள் வெறும் இச்சைக்காக தேர்வு செய்பவர்கள் அல்ல, உங்கள் தலைமுறையினுடைய இளவரசியை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். என்னுடைய தலைமுறை இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியது ஒரு பெண்மணியாக இருக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களினுடைய அர்ப்பணிப்புகள், பெண் அறிஞர்கள், பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் அனாதைகள். இமாம் இப்னு தைமியா சொல்கிறோமே, அவர் பெயரே இப்னு தைமியா அல்ல. தைமியா என்பது அவர் பாட்டியின் பெயர். அவர் பாட்டியிடத்திலே மார்க்கத்தை கற்றுக்கொண்டதினால் அவரை பாட்டியின் மகன் என்பதாக செல்லமாக அழைத்தார்கள்.
இப்படி பெரும் பெரும் அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள், பெரும் பெரும் அறிஞர்களை பெற்றெடுத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், பெரும் பெரும் அறிஞர்களுக்கு ஊன்றுகோல்களாக இஸ்லாமிய பெண்கள் இருந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி சொல்வார்கள், இன்றைக்கு உலகமே என்னை மெச்சுகிறது என்று சொன்னால் எனக்கு பின்னால் என் தாய் நிற்கிறாள், யாருக்கும் தெரியாது என்னுடைய தாயினுடைய அர்ப்பணிப்புகள். மகன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொந்த தேசத்தை விட்டு இழந்து கைப்பெண்ணாக விதவை பெண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்தையும் நான் தாங்கிக் கொள்ள தயார் என்பதாக யாரும் அறியாத ஒரு தேசம் மக்காவினுடைய தேசத்திற்கு அகதியாக வந்து மகனை உருவாக்கி குப்பை தொட்டிகளில் இருந்து பிறக்கி புத்தகங்களை படிக்க வைத்து இமாம் மாலிக்கினுடைய சபைக்கு கொண்டு சென்று இமாம் மாலிக்கை விட ஒரு பெரிய அறிஞராக உருவாக்கி கொடுத்தது அவரினுடைய தாயாக இருக்கும். அப்ப பெண்களை நாங்கள் தேர்வு செய்யும் பொழுது நமது வீட்டினுடைய பெண்களுக்கு நல்ல சிந்தனைகளை முதலில் நாம் ஊட்ட வேண்டும். பெண் குழந்தைகளை நாம் வளர்க்கும் பொழுது அறிவு ஜீவிகளாக நாங்கள் வளர்க்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் பெரும் பெரும் இஸ்லாமிய அறிஞர்கள், பெண் அறிஞர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு கட்டத்தில் ஆண்களாகிய எங்களுக்கெல்லாம் பெரிய நபித்தோழர் அபூ மூஸா சில மசாயில் பிரச்சனைகள்ல சில சட்ட விவகாரங்கள்ல தீர்வே எட்டாது. நாங்கள் தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசி எங்களுக்கு ஒரு யோசனை வரும், அம்மா ஆயிஷா உயிரோடு இருக்கிறாங்களேன்னு சொல்லி உடனே ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டை நாங்கள் தட்டுவோம். நாங்கள் எதிலே தர்க்கம் செய்து கொண்டிருந்தோமோ ஆண்களாகிய நாங்கள் எதிலே எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லையோ ஆயிஷா ரலியல்லாஹு எங்களுக்கு தீர்வை தருவார்கள். அறிவு ஜீவிகளை உருவாக்கினார்கள். நாமும் நம்முடைய வீட்டு பெண்களை எப்படி உருவாக்குகிறோம்? சமைப்பதற்காகவும் ஜோடிப்பதற்காகவும் சமீப காலமாக ஒரு 100 ஆண்டு காலமாக முஸ்லிம்கள் பெரும் பகுதியாக வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் முஸ்லிம் பெண்கள் 2 மட்டுமே கணிக்கப்படுகிறார்கள். அவளினுடைய தோல் வெண்மையாக இருக்க வேண்டும், அவளினுடைய உணவுகள் சுவையாக இருக்க வேண்டும், அவள் தன்னை ஜோடிக்க வேண்டும், எங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், எங்களுக்கு உணவு சமைக்க வேண்டும். இந்த 2 தாண்டி ஒரு முஸ்லிமான பெண்மணி உருவாகுவதே இல்லை இஸ்லாமிய களத்தில். அடுப்பாங்கரையிலும் படுக்கை அறைகளிலும் மட்டுமே இஸ்லாமிய பெண்கள், பெரும் பகுதி பெண்கள் இன்றைக்கு தங்களினுடைய திறமைகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் உருவாக்குறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டு பெண்களை படிக்குமாறு கட்டளையிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிரக்கணக்கான நபி தோழர்களினுடைய ஆசிரியர். ரசூலினுடைய மரணத்திற்கு பிறகு ரசூலினுடைய இடத்தை நிரப்பி கற்றுக் கொடுத்த ஆசிரியராக வலம் வந்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படியே ஒரு புத்தகம் இருக்கிறது. பெரும் நபி தோழர்கள் ஆய்விலே தவறு செய்தார்கள், அந்த தவறை திருத்தி கொடுத்த ஆசிரியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. உமர் ரலியல்லாஹு தவறு செஞ்சிருக்கிறாங்க ஆய்வுல, உமர் ரலியல்லாஹுவை திருத்தி கொடுப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இல்ல இது தப்பு, நீ செய்யறது தப்பு, நீ ஆய்வு செஞ்சது தப்பு, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல, இப்படி சொன்னார்கள் என்று திருத்தி கொடுப்பார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய நபித்தோழர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே கூட இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களினுடைய காலத்தில் ஒரு மார்க்க தீர்ப்பு கொடுத்துருவாங்க. புகாரியில் இந்த செய்தி வரும். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரஹிமல்லாஹு உஸ்மான், உஸ்மானுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும், தப்பா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு, இப்படி தீர்ப்பு கொடுக்க கூடாது, இதுதான் சரியான முறை என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹுவை திருத்தி கொடுத்தார்கள். அந்த ஹதீஸ் அடுத்து வரும். இந்த பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அவனுடைய தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா ஒருத்தரினுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அவனுடைய தீர்ப்பு தான் இன்னைக்கு உலகமே பின்பற்றி கொண்டிருக்கிறது. புகாரில் அந்த செய்தி வரும். கணவன் மனைவி வீடு கூடும் பொழுது ஆணுக்கு ஸ்கலிதம் ஏற்படாவிட்டால் அவர் மீது குளிப்பு கடமை இல்லை என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிடுவாங்க. கணவனும் மனைவி வீடு கூடுறாங்க, ஆணுக்கு ஸ்கலிதம் ஏற்படவில்லை, ஸ்கலிதம் ஏற்படாவிட்டால் ஆணுக்கும் குளிப்பு கடமை இல்லை, பெண்ணுக்கும் குளிப்பு கடமை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு இந்த செய்தி கேட்ட உடனே திருத்தி கொடுப்பாங்க. இது அடிப்படையில் ஒருத்தர் தொழுதுட்டான்னு வைங்க, அவன் தொழுகையே கூடாது. ஏன்னா அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இல்ல ரஹிமல்லாஹ் உஸ்மான், உஸ்மானுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும், தப்பான தீர்ப்பு, ஸ்கலிதம் ஏற்படவில்லை, ஆணும் பெண்ணும் இணைந்து விட்டாலே
இந்த இருவரின் மீதும் குளிப்பு கடமையாகும். அவர்களினுடைய 2 உறுப்புகளும் தொட்டுவிட்டாலே குளிப்பு கடமையாகும் என்பதாக தீர்ப்பை கொடுத்து இன்னைக்கும் நாம் அந்த தீர்ப்பை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இப்படி நூற்றுக்கணக்கான சட்டங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு பெரிய நபித்தோழர், முஹத்திஸ், ஹதீஸினுடைய அறிஞர். அவரை திருத்தி கொடுப்பாங்க, இல்ல தப்பு செய்றீங்க. அபூ ஹுரைரா எவ்வளவு பெரிய நபித்தோழர், அபூ ஹுரைரா தவறு செய்திருக்கிறார் நபிமொழியில். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பெரும் பெரும் நபித்தோழர்களினுடைய தவறுகளை சுட்டி காட்டின அவ்வளவு அறிவை ரசூல் கொடுத்தார்கள். நம்ம வீட்டு பெண்களை நம்ம என்ன உருவாக்கி வச்சிருக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டில் நபித்தோழர்கள் திரை போடப்பட்டிருக்கும். ரசூலினுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு திரை தொங்கும். ஆண் நபித்தோழர்கள் வந்து அந்த திரைக்கு பின்னால் அமர்ந்து கொள்வார்கள். கிதாபை திறந்து கொண்டு தாய் ஆயிஷா ரலியல்லாஹு பாடம் நடத்துவார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இஸ்லாமிய வரலாற்றில் மஸ்ஜிது நபவியில இமாம் ஷாஃபின் பேசுறமே, இவர் எகிப்துக்கு சென்றார்கள். எகிப்துக்கு செல்லும் பொழுது அங்க ஒரு பெண்மணி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பாடம் நடத்துகிறார்கள் ஆண்களுக்கு. இமாம் ஷாஃபி அந்த பாடத்தில் உட்கார்ந்து கொடுக்கிறார். பாடம் முடிச்சுட்டு சொல்றாங்க, எவ்வளவு அறிவு அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொட்டி கொடுத்துருக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு அறிவு ஜீவிகளாக காலம் முழுவதும் முஸ்லிம் பெண்கள் அறிவாளிகளாக உருவாக்கப்பட்டார்கள். கணவன்மார்களால், தந்தைமார்களால், சகோதரர்களால். ஆனால் ஒரு 100 வருட காலமாக மட்டும் எங்கோ நடந்த ஒரு பிழை, முஸ்லிம் பெண்கள் உருவாகுவதே கிடையாது. அவங்களுக்கு சமூகத்தை பற்றி, கல்வியை பற்றி, உலகத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, எதை பற்றியும், நாட்டை பற்றி எதை பற்றியும் கவலை கிடையாது. எங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரியும், சமைக்க தெரியும், ஜோடிக்க தெரியும். இதை தாண்டி வேற ஒரு யோசனையே இல்லை. அவர்களும் தங்கள் மனதளவில் அப்படியே உருவாகிவிட்டார்கள். நாங்கள்லாம் பெண்கள், எங்களுக்கு என்ன தெரியும்? இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெரும் பெரும் அறிஞர்களினுடைய ஆசிரியர்களாக இமாம் புகாரி எவ்வளவு பெரிய ஆசிரியர், எவ்வளவு பெரிய அறிஞர். அவர் பாடம் கற்றுக்கொண்ட ஆசிரியர்களினுடைய பட்டியல் இருக்கும். ஒவ்வொரு இமாம்களுக்கும் மாணவர்களினுடைய பட்டியலும் உண்டு, ஆசிரியர் பட்டியலும் உண்டு. அது இருந்தால் தான் அவரை இமாம் நாடு இந்த உலக இஸ்லாம் அங்கீகரிக்கும். அப்படி ஆசிரியரினுடைய பட்டியலை நீங்க புரட்டி பார்த்தா பெண்கள் இருப்பதை நாம் காண முடியும். இமாம் இப்னு தைமியாவினுடைய ஆசிரியர்களினுடைய பட்டியலை பார்த்தா பெண்கள் இருப்பார்கள். ஹதீஸினுடைய அறிஞர்களாக, குர்ஆனினுடைய அறிஞர்களாக, இப்படி பெரும் பெரும் அறிவு ஜீவிகளை உருவாக்கி இருக்கிறது. ஆதலால் நண்பானவர்களே, வெறுமனையாக மெச்சுவதற்கல்ல நம்முடைய வரலாறுகள். நமது வீட்டு பெண்களை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல கல்வியாளர்களாக உருவாக்குங்கள். 12ஆம் வகுப்பை முடித்து விட்டால் எவன் கையிலையாச்சும் பிடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை விட்டு வெளியே வாருங்கள். கல்வி என்பது எல்லோருக்கும் தேவை. மார்க்க ரீதியான கல்வி, உலக ரீதியான கல்வி. நமது வீட்டு பெண்களுக்கான கல்வியை நாம் அதிகப்படுத்தும் பொழுதுதான் நாகரீகங்கள் பிறக்க ஆரம்பிக்கும். சமூகத்தில் எப்படி பேசணும், எப்படி உறவாடணும், பிள்ளை எப்படி வளர்க்கணும், பிள்ளை என்ன தப்பு செய்கிறான் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய பக்குவம் கல்விக்கு மட்டுமே இருக்கிறது. ஒண்ணுமே கிடையாது. பையன் யார்கிட்ட பேசுறான், ஏன் உதடுகள் கருத்து இருக்கு, ஏன் மகனினுடைய கண் நரம்புகள் புடைச்சிருக்கு, மகனினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்திற்கு பின்னணி என்ன, எதுவுமே தெரியாது. தாயை விட ஒரு ஏமாளி யாரும் இல்லை என்று சொல்வார்களே, அது முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பாரியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்கள் டெல்டா மாவட்டம் இருக்கிறது அல்லவா, அதாவது இந்த ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை என்று சொல்வார்களே, இந்த பகுதி முழுவதும் முஸ்லிம்கள் பெரும்பாரியாக இருக்கிறார்கள். போதைக்கு தலைவிரித்து ஆடக்கூடிய மாவட்டங்கள்ல உங்கள் மாவட்டமும் ஒன்று. அதற்கு மிக பிரதானமான காரணம் நமது வீட்டு பெண்களுக்கு நாம் கொடுக்காத விழிப்புணர்வுகள். இறுதியாக நண்பு சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெற்றோர்களை எப்படி நாம் பெற்றோர்கள்ட்ட நடந்து கொள்ளணும், பெற்றோர்களை உருவாக்கணும், பெண்கள் உருவாக வேண்டும், இதெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். நம்முடைய தாய் தந்தை இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி, சஅதுல் காமிதி என்று சொல்வாங்க, சஅதுல் காமிதி என்று சொல்வார்கள். உங்கள் யூடியூப்பில் போய் இவரினுடைய பேரை சர்ச்சை செய்தால் வரும். இவர் தமாமை சார்ந்தவர், ரொம்ப அருமையான கிராத்திற்கு சொந்தக்காரர். சவுதி அரேபியாவிலேயே தற்காலத்தில் முதல் கிராத்திற்கு சொந்தக்காரர் இவர் தான். இவர் தமாமில் பிறந்து வளர்றாரு. மஸ்ஜிது நபவி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பள்ளி வாயில், மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லா, இங்கெல்லாம் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைப்பது என்பது ஆக பெரிய பாக்கியம். ரசூல் நின்ற இடத்திலே நின்று தொழுகை நடத்துவது
அவர்கள் இந்த உம்மத்தினுடைய தலைவர்களாக கருதப்படுவார்கள். வெறும் இமாம்கள் அல்ல, பள்ளிவாசலில் நாம் தொழுகை நடத்துகிறோமே அது போன்ற இமாம்கள் அல்ல அவர்கள். ரசூலினுடைய இடத்திலே நிற்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அவ்வளவு திறமை. சாதுல் ஹாமிதி என்று சொல்லப்படும் இந்த பெயரை நீங்கள் பதிய வைத்துக் கொண்டு யூடியூப்ல போய் இந்த கிராத்தை கேளுங்கள், மெய் மறந்து விடுவோம். இந்த உலகத்திலே இருக்கிற மாதிரியே தெரியாது, நம்ம ஏதோ வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கும். அந்த வசனத்திற்கு தோதுவாகவே அவரினுடைய சப்தங்கள், அவரினுடைய உச்சரிப்புகள் இருக்கும். இது அவ்வளவு சீக்கிரத்தில் யாருக்கும் வராது. அந்த சாதுல் ஹாமிதிக்கு சவுதி அரசாங்கம் ஒரு கடிதம் அனுப்புகிறது. உங்களை நாங்கள் மஸ்ஜிது நபவியினுடைய இமாமாக தேர்வு செய்திருக்கிறோம், அதனால் வந்து பதவியேற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அவருக்கு கடிதம் அனுப்புகிறது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் ஒரு முஸ்லிம், ஒரு அறிஞனுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் அதுதான். மரணிப்பதற்கு முன்பாக ரசூலினுடைய பள்ளி வாயிலில், அல்லாஹுவினுடைய இறை இல்லத்தில், காபாவிலே இமாமாக நிற்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரே ஒரு வக்து மட்டும்தான் தொலை வச்சிருப்பாரு பாருங்க, யூடியூப்ல இருக்கும். மஸ்ஜித் நபவியில ஒரே ஒரு வக்தை மட்டும், மக்ரிபினுடைய தொழுகை என்று நான் நினைக்கிறேன், தொழுகை நடத்துவார். வந்து தொழுகை நடத்துவார். தொழுகை நடத்தி முடித்த பிறகு மஸ்ஜிது நபவியினுடைய இமாமாகவோ அல்லது மஸ்ஜிதுல் ஹராம், ரெண்டுல நீங்கள் எதனாலும் தேர்வு செஞ்சுக்கிடுங்க, ஆனால் நீங்கள் எங்களுக்கு இமாமா வரணும் அப்படின்னு அரசாங்கம் என்ன செய்யும், அவர்கிட்ட தேர்வை கொடுக்கும். அவர் என்ன செய்வார்னா, இல்லை நான் இமாமா வரலை, மஸ்ஜிது நபவிக்கும் வரலை, மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் நான் வரலை, என் சொந்த ஊரான தமாமுக்கே நான் போகிறேன் அப்படின்ட்டுவார். ரொம்ப ஆச்சரியம் எல்லோருக்கும். அரசாங்கமே ஆச்சரியத்தோடு, என்ன இப்படி சொல்கிறீங்க, என்ன? அவர் சொல்வார், ரொம்ப சந்தோஷம், இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காது, இந்த பாக்கியம் எல்லாம் எனக்கு கிடைக்குமோ என்று எதிர்பார்த்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய பாக்கியம், என் திறமைக்கு மேல் உள்ள ஒரு பாக்கியம். சரி, இப்போ மஸ்ஜித் நபவி உங்களுக்கு இல்லைன்னா மஸ்ஜித் ஹராம்ல இருங்க இமாமா, ரெண்டுல எதனாலும் நீங்கள் தேர்வு செய்யலாமே. இல்லை வேணாம், நான் என்னுடைய சொந்த ஊர் தமாமுக்கு போகிறேன். அவன் கேட்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், என்னை வளர்த்த வயது முதிர்ந்த ஒரு தந்தை இருக்கிறார், அவர் தமாமிலேயே வாழ்ந்தவர், தமாமை விட்டு வெளியெல்லாம் வரமாட்டார். அரபுகளில் ரொம்ப பேர் அப்படி தான் இருப்பாங்க, கபீலாவாகவே இருப்பார்கள், கோத்திரமாகவே இருப்பார்கள், அங்கே தான் விரும்புவார்கள். என் தந்தை ரொம்ப என்னை சிறு பிராயத்தில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அறிஞனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தந்தையினுடைய அர்ப்பணிப்பு சொல்லி மாறாது. என் தந்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் தமாமை விட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால் என் தந்தையை விட்டு என்னால் வர முடியாது. அரசாங்கம் சொல்லும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்காலேயே உங்களுக்கு உங்கள் தந்தையோடு நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, உங்கள் தாய் உங்கள் தந்தையோடு வந்துடுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய மாளிகையை நாங்கள் தாரோம், மதீனாவில் இருக்கிற மதீனாவில் உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறோம். அரசாங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருப்பவர் நீங்கள். இசட் பிரிவு பாதுகாப்பு, உலகத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு உலகமே பாதுகாப்பு கொடுக்கணும். மக்கா மதீனாவினுடைய இமாம்களுக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பு, உலக பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியஸ்தர்கள் அவர்கள் எல்லாம். அதனால் நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே நாங்கள் உங்களுக்கான மாளிகையை ஏற்பாடு செய்கிறோம். இல்லை, என் தந்தையை நான் எவ்வளவும் அழைத்து பார்த்து விட்டேன், அவருக்கு தமாமை விட்டு வெளியே வர்றதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி, அவங்க சொந்த பந்தம்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அவர் தினம் அவங்க சொந்த பந்தத்தை போய் பார்க்கணும், அப்போதான் அவருக்கு சரியாக இருக்கும். அவரினுடைய உடல் ஆரோக்கியமே அந்த சொந்த பந்தங்கள், நண்பர்கள், அந்த தமாமினுடைய மக்கள், அவரினுடைய அந்த கபீலா, அந்த கிராமம் தான் அவருக்கு உலகமே. ஆதலால் அவர் விரும்பாததினால் நான் என்னால் வர முடியாது, என்னுடைய தந்தையோடு நான் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆசைப்படுகிறேன், இந்த பதவி எனக்கு வேண்டாம்னு போகும் பொழுது அரசாங்கம் அடுத்த கடிதத்தை கொடுக்கு, என்றைக்கேனும் ஒரு நாள் உங்கள் தந்தைக்கெல்லாம் நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும், ஒரு கால் உங்கள் தந்தை மரணித்து நீங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அப்பொழுது வந்து நீங்கள் இமாமாக பணியமர்ந்து கொள்ளுங்கள் என்று அடுத்த கடிதத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். சாதுல் ஹாமிதி, யூடியூப்ல போய் பார்க்கலாம். அவரினுடைய கிராஅத்தும் அவரினுடைய வரலாறும், அவர் வாயிலே சொல்லக்கூடிய வரலாறுகள் அங்கே நிரப்பமாக இருக்கும். ஆதலான அன்பானவர்களே, பெற்றோர்கள், நம்முடைய வீட்டு பெண்களை நாம் சரியாக உருவாக்கும் பொழுது இது போன்ற அறிஞர் பெருமக்கள் நம்முடைய சமூகத்திற்கு கிடைப்பார்கள். நாமும் நமது பெற்றோர்களிடத்தில் நாம் எவ்வளவு வளர்ந்தாலும் நம்முடைய பெற்றோர்களை கண்ணின் மணியாக வைத்து பாதுகாக்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மற்ற அறிஞர்களினுடைய வரலாறு தரக்கூடிய பாடங்களை நாம் பார்ப்போம். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.